அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மாறி மாறி உழைச்சாலும் மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க. மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சுக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சந்திர பகவான் இருக்காரு. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பங்க. ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க. கிரக நிலைகள் மாறுவதால ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, அதை எப்படி லாபமா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ரிஷபம் ராசிக்காரங்க எதையும் சிரித்த முகத்துடன் அணுகும் தந்திரசாலிகளா இருக்காங்க. அவங்களுக்கு மற்றவங்களை நோகடிக்க தெரியாதுங்க. குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால மார்ச் மாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகும்போது ரிஷபம் ராசிக்கு 2வது வீட்டுல குரு இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். குடும்பத்துல சந்தோஷமான மங்கள காரியங்கள் நடக்குங்க. ரிஷபம் ராசிக்கு 8வது வீட்டுல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பெரிய மருத்துவ பிரச்சனைகள் தீருங்க. இதுவரைக்கும் பார்க்காத வைத்தியரை பார்க்க வேண்டிய கட்டாயம் வர செய்யுங்க. அவர் போடும் ஒரு ஊசியால வியாதி காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க. மருத்துவ செலவுகள் குறைய போகுதுங்க. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி புதன் வக்ரகதி அடையும் போது
யார் குழி தோண்டுகிறார்கள், ஏமாற்றுகிறீர்கள், விருப்பமில்லாம ஆட்டம் போடுறாங்க, குடும்பத்துக்கு பாதகமா செய்திகளை பரப்புறாங்க அப்படிங்கறத புதன் பகவான் காட்டி கொடுத்துருவாரு. சுக்கிர பகவான் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளை கடந்து செல்லும் போது ரிஷபம் ராசிக்கு 9ஆம் வீட்டிலிருந்து 10வது வீட்டுக்கு வரும்போது பதவி யோகத்தை கொடுப்பாரு. சனி பகவான் 11வது வீட்டுல நிரந்தரமாக குடியேறதுனால லாபம் உண்டாகும். கெட்ட பெயர்கள் எல்லாமே விலகி போயிரும். நம்பிக்கையை பெறக்கூடிய அற்புதமான நேரமா இந்த நேரம் இருக்கு. பரிகாரமா 11 மிளகை சிகப்பு துணியில கட்டி கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில நெய் தீபம் போடணுங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 2வது பாடலை நீங்க தினமும் படிக்கணுங்க. எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி குங்குமம் வச்சு வீட்டை 3 முறை சுற்றி வாசல்ல புளிந்து விடுங்க. இதனால திருஷ்டி, பகை, பிரச்சனைகள் எல்லாம் விலகி போயிரும். உங்க வாழ்க்கை அருமையா மாறி போயிரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தடி நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது. நம்பிக்கை பிறக்க போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க. பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது. குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது. மனசுல நிம்மதி ஏற்பட போகுது. உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க. பொருளாதார நிலை மெதுவாக உயரப் போகுது. சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க. உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க. வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய பயம் குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது. சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக
அமைய போகுது. வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது. நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க. உங்களால மன அமைதி கிடைக்குங்க. உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க. உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும். எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும். எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை நீங்கள் செய்யறதன் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில செய்த பாவங்கள் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.